நம்ம வந்து பிஜேபி கட்சி கிடையாது, எல்லாமே இந்த காவி கட்சி பிஜேபின்னு வச்சுக்கிறாங்க. இது என்ன பிஜேபி சொந்தமானதா? பிஜேபி கட்சின்றது இப்போ இடையில வந்து கட்சி. அதுக்கு முன்னாடி காலகாலமாக நம்ம வந்து காவி துண்டை போட்டோம்னா முருகருக்கு வேல் தூக்குறோம், காவடி தூக்குறோம், எல்லாமே பண்ணுறோம், மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறோம், எல்லாமே இதெல்லாம் காலகாலமாக நம்ம பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு வந்து இவங்களோட பிராண்டு மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து இந்து தர்மத்துக்காக பேசுகிறாங்கன்னா அதுவும் இந்து தர்மத்துக்காக பேசுகிறதும் நம்மளோட ஓட்டு பேங்க்குக்காக தான் பேசுகிறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. இப்போ யாரும் பொது சேவையை வந்து இங்கே வந்து சேவை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆள் தான் சேவையாக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு வார்டு நம்பருக்கு நிற்கிறதில்ல, ஒரு கவுன்சிலருக்கு நிற்கிறதில்ல, ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறது, எதுக்குமே நம்ம நிற்க போகிறதில்ல. அவங்களுக்கு சேவையை செய்ய போகிறதில்ல. நமக்கு தேவை என்னென்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை தான் நம்ம போய் பெற்று வாங்கி தர முடியும் நம்ம மக்களுக்கு. அதனால் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம மனு கொடுப்போம். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருந்தால் முதலமைச்சர்கிட்ட தான் நான் மனு கொடுக்க முடியும். இப்போ எடப்பாடியார் எதிர்க்கட்சி அவர்கிட்ட மனு கொடுத்தா செய்வாரா? செய்ய மாட்டார். மோடி பிரதமராக மோடிக்கு தான் நம்ம சில மனுக்கள் கொடுக்கணும். இங்கே பங்களாதேஷ் பயங்கரவாதிகள் வந்து குன்றத்தூரில் தங்கியிருக்காங்கன்னு சொன்னால் யாருக்கிட்ட நான் மனு கொடுக்கணும்? பிரதமருக்கு தான், நான் உள்துறை அமைச்சருக்கு தான் மனு அனுப்பணும் நம்ம. ஏன்னா அதில் வந்து பிஜேபி நம்ம பார்க்கல. நாளைக்கு காங்கிரஸ் கட்சி அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்ம மனு கொடுப்போம். அதனால் நம்ம வந்து கட்சின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து திசை திருப்பி நம்மளை ஒருங்கிணைக்காமல் நம்மளாம் ஒன்றா இருக்கக்கூடாது, இந்துக்கெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில சூட்சமாக சில பேர் வேலை செய்வாங்க. வந்து இது போயிடா, இது வந்து பிஜேபி கட்சிடா, இது வந்து மதம் வெறி பிடிச்சதா அப்படின்னு. நமக்கு என்ன வெறி? நம்ம வெறி பிடிச்சி நான் வெறிநாய் நிறையா சுற்றிக்கிறோம். நம்மளாம் எல்லாம் மனுஷனாக தானே வாங்குகிறோம். நம்ம வந்து போதிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். ஒன்று அடித்தாங்கன்னு சொன்னால் யார் வராங்க? உங்கள் சொந்தக்காரர் வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு கட்சி சார்ந்திருந்தீங்கன்னா அந்த கட்சியில் போய் சொல்லுவீங்க. மற்றபடி ஒரு மதம் சார்ந்து யாருமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அடிச்சுன்னு சொன்னால் அந்த ஜமாத்து உடனே வந்து நிற்கிறாங்க. ஜமாத்துலேருந்து 100 பேர் வந்து நிற்கிறாங்க அந்த கேஸ் வாசலில். அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு? 100 பேர் வந்துட்டான்னு சொல்லி நம்மள தான் தூக்கி உள்ளே போடுறாரு. இவனை தூக்கி உள்ளே வைக்க 2 நாள் கேட்டால் என்ன சொல்லுவார்? நம்ம தனியாக கேட்டால் உன் பாதுகாப்புக்காக தான் 2 நாள் நான் ஜெயிலில் வச்சேன்னு சொல்லுவார். அவங்ககிட்ட உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை 2 நாள் வச்சான். ஆனால் தப்பு வந்து அவன் தான் பண்ணியிருப்பான். அவங்களும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவன் 100 பேர் வந்துட்டான். 100 பேர் மேலே கை வச்சா 200 பேர் வருவான். அப்போ அவன் எவ்வளோ பயத்தை உண்டாக்குறான் பாருங்க. சிறுபான்மையாக இருந்தது ஒரு 10% ஓட்டை வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்களையும் மிரட்டுறான், அதிகாரிகளையும் மிரட்டுறான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்போ ரொம்ப கவனமாக இன்னைக்கு வருங்காலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாமே அதிகாரத்தை நோக்கி வராங்க. எல்லாமே எலெக்ஷனில் நிற்கணும், கட்சியில் வரணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு அதிகாரத்தை நோக்கி வராங்க. நம்ம வந்து அரசு அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும், படிக்கணும், வேலை வாய்ப்பு நம்ம தான் இருக்கணும். ஒரு விஓ வந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக தான் நம்மளால் தான் இருக்கணும். ஒரு தாசில்தாராக தான் நம்மளால் தான் இருக்கணும், கலெக்டராக இருந்தால் நம்மளால் தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்மளால் எல்லாமே இளைஞர்கள் படிக்கணும், நிறைய படிக்கணும். படித்து அரசு வேலையை வந்து நீங்கள் வந்து வாங்கணும். அரசு வேலையை நீங்கள் வாங்கினா தான் இந்த இந்து தர்மத்தை, இந்து மக்களை காப்பாற்ற முடியும். நான் கூட இந்த காவியுடைய